ஹசனுல் பஸரி வளர்ந்து வந்த காலம், என் எதிர் வீட்டில் ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி, ஆனால் உஸ்னு சீரா ரொம்ப அழகிய நடைமுறை உடையவர், அழகான நடைமுறை, சிறந்த குணம், உயர்ந்த பண்பாளர். உஸ்னுல் ஜிவார் என்றார்கள். அடுத்தவர்களோடு அண்டை வீட்டார்களோடு அழகாக நடப்பார், எல்லாமே எனக்கு கொடுத்து விடுவார். அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா உலகத்தில் எங்களை சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாமல் நடந்ததே இல்லை. அவர் மஜூசி தான், ஒரு முறை கூட முகம் சுளித்ததில்லை. சிரிச்ச முகத்தோடு பழகுவார், அடுத்த வீடுகளுக்கு உபகாரமாக இருப்பார். நான் ஞாபகப்படுத்துவதெல்லாம் சீரான குணமும் அழகான நடைமுறையும் உயர்ந்த தன்மைகளும் நமது வாழ்க்கையில் இருக்குமையானால் கடைசி மூச்சிலாவது அல்லாஹ் நம்மை உயர்த்திய நிலையிலேயே முடிப்பான். எந்த ஒரு உயர்ந்த தன்மைகளும் அல்லாஹ்வால் வீணடிக்கப்படாது. அந்த வாழ்க்கை என்பது பெரிய போராட்டம், சீக்கிரம் கிடைக்காது. உலகத்தில் எவ்வளவு பேர் உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க, சின்ன குறைந்த கல்பு அவங்களுக்கு இருந்ததால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க முடியாமலேயே மௌத்தா போயிடுறாங்க. கல்பு சுருங்கி இருந்ததாலே. கல்பு தான் விசாலம். நிறைய பேர் உலகத்திலே உள்ளங்களால் சுருங்கி போனார்கள். அந்த உள்ளத்திலே போராமை இருக்கிறது, காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, வெறுப்புத்தன்மை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, மற்றவர்களுடைய வளர்ச்சி தாங்க முடியாத தன்மை இருக்கிறது. உள்ளம் சுருங்கிய பல பேர் இபாதத் இருந்தும் நசீபு இல்லாமல் போய்விடுகிறார். இந்த ஆன்மீக மாநாடெல்லாம் உள்ளத்தை கொஞ்சம் விசாலமாக்குவதற்கான மாநாடு. சுருங்கிய உள்ளமுடையவர்களை விரிவாக்கி கொடுப்பது. இங்க ஒரு நாள் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய பேரருள், வெளியில போற போது கல்ப விசாலமாக்கி தான் அல்லாஹ் அனுப்புவான், தௌஃபீக் செய்வானா. உள்ளம் சுருங்கக்கூடாது. விரிந்த உள்ளம் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்குமானா கிடைக்காது. விரிவான உள்ளம் கிடைப்பதற்காக போராட்டங்கள் வலிமார்கள் கையாண்டார்கள், சாலிஹீன்கள் எடுத்துக்கொண்டார்கள், சூஃபிகள் தவம் இருந்தார்கள், வீட்டை விட்டார்கள், உறவுகளை விட்டார்கள், குடும்பத்தை விட்டார்கள். எங்கே அல்லாஹ் கிடைப்பான் என்று தேடினார்கள், அலைந்தார்கள். தனிமையிலாவது கிடைப்பானா? தனிமையில் இருந்தாலாவது இந்த உள்ளம் சுத்தமாகுமா? மற்றவர்களை பற்றிய தப்பான எண்ணங்களை விட்டும் இந்த உள்ளங்களை பாதுகாக்க முடியுமா என்றெல்லாம் அலைந்தவர்கள், தேடியவர்கள். இந்த மார்க்கம் யாரை உயர்த்தி சொன்னதோ அந்த வழிமார்கள்.